வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 305 நாட்களாகிறது. இந்நிலையில் நேற்று அல்லது இன்று துவங்கும் என்று எதிர்பார்த்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது சிறுக சிறுக தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது ஒரு பக்கம். அதை பற்றி நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இதுல வந்து இப்போ போயிட்டு இருக்க இந்த 1, 2 விஷயங்கள்ல வந்து எல்லாரும் பெருசா இது பண்ணது, நம்மளும் சொன்னது, அதே போல தோழர்களும் பெரிய அளவுல விவாதிக்கிறது வந்து ரஷ்யா உள்ள வந்தது அப்படின்ற ஒரு இதுதான். ம். ரஷ்யா உள்ள வந்ததுக்கு அப்புறமேல இது வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ, ஆனா இன்னும் நாள் தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து அமெரிக்கால இருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் பென்டகனா இருக்கட்டும், வாஷிங்டன் போஸ்ட், அங்க இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் இவங்க இப்போதைக்கு இந்த 24 மணி நேரத்துல தாக்குதல் நடத்துவாங்கன்ற மாரி எதுவும் தெரியல ஈரான் அப்படின்னு ஒரு இது இருக்குது சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி எனக்கு ஒரு சின்ன இது இந்த ஃபோட்டோ ஷேர் பண்றதுக்கு மட்டும் இந்த இது கொஞ்சம் அலோட் பண்ணி விட்டுருங்களேன். Zoom மீட்டிங்ல செட்டிங்ஸ்ல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் ஆக மாட்டேங்குது. வந்துருச்சுங்களா? இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ். ஓகே. வர ஆரம்பிச்சிருச்சு. தோழர் அதுதான். என்னன்னா, அ ஈரான் வந்து தேவையில்லாம நாள் கடத்துது. ஈரான் நாள் கடத்துறதுனால, இந்த நாட்கள பயன்படுத்தி இஸ்ரேல் அத சுற்றி இருக்கிற தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள வந்து ஈரானே குடுக்குது அப்படின்னு சொல்லி, ஈரான் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகுது. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஆக்சுவலா என்ன காரணத்தினால இது தள்ளி போகுது? ஏன்னா வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, திங்கட்கிழமை காலைல 7 மணி தாக்குதல் நடத்தினா, அது வந்து பெரிய அளவுல மார்க்கெட்ல வந்து அம் அ இதுல ஷேர் மார்க்கெட்ல வந்து பெரிய விளைவை காட்டும். அது கூட ஒரு இதா இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதையும் தாண்டி இப்பவும் செவ்வாய்க்கிழமை முடிய போகுது. இப்ப இப்படி தாண்டி போறதான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இந்த ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறவங்க வந்து, அதாவது இதுல பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு தாக்குதல்ங்கிறது என்ன மாதிரியான தாக்குதல் இருக்க போகுது, அதனுடைய விளைவுகள் என்ன, அதற்கு எதிரி வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறான். ஸோ இப்ப இதுக்கு தகுந்த மாதிரியான தயாரிப்பு பணிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஒரு தாக்குதலை பண்ண முடியும். எடுத்தன் கவுத்தன் முடிக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து பெரிய போரா விரிவடைகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அங்க இருக்கு. இது இன்னும் சொல்லப்போனா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது ஒரு 3ஆம் உலகப் போரா மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு தாக்குதல சும்மா வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்க எதிர்கொள்ற எனிமியினுடைய பவரையும் பார்க்கணும். அந்த எனிமி வந்து ஏற்கனவே ரொம்ப மிக மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையில இந்த பகுதியில இருக்கிற மக்கள் மீது நேரடியான சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு எனிமிய வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்தங்கூத்தம்னு வந்து இர்ரெஸ்பான்சிபிளா வந்து நீங்க பிஹேவ் பண்ண முடியாது. தாக்குதல் நடத்துறீங்கன்னா, அத ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணணும். எப்ப தாக்குதல் நடத்துறோங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணணும். அதற்கு தேவையான பணிகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீங்க வந்து தாக்குதல் நடத்த முடியும். நீங்க வந்து தாக்குதல் நடத்திட்டீங்க. நடத்துனதுக்கு அப்புறம் வந்து எதிரி வந்து உங்க மீது கவுண்டர் அட்டாக் பண்றான்னாக்கா, அத புரொடெக்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டிய வந்து நீங்க தயார்படுத்தி வைக்கணும். இது எதுவுமே வந்து இப்போ ஒரு போருங்கிறது எல்லாத்தையும் தயார் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குங்கிறத எதிர்பார்த்து நிக்க முடியாது. ஆனா எதிரி வந்து இது எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு தான் வந்து இந்த நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. ஏன்னா அவன் தான் உங்கள வந்து ப்ரொவோக் பண்றான். இந்த ப்ரொவோகேஷன்ங்கிறது எதிரி உருவாக்குனது. நீங்க உருவாக்குனது கிடையாது. எதிரி உருவாக்குனது. இப்ப எதிரி வந்து ப்ரொவோகேஷன் பண்றான்னா, உங்கள வந்து போருக்கு வலுக்கட்டாயமா இழுக்கணுங்கிற முயற்சியில தான் வந்து அவன் ப்ரொவோகேஷன் பண்றான். சோ அதற்கு நீங்க எதிர் விளைவுகள் வந்து நீங்க எதிர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கும்போது, அதற்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க வடிவமைக்கணும். சோ அந்த ஸ்ட்ராடஜிக்கான நகர்வுகள் வந்து பண்றதுக்கான காலம் வந்து தேவைப்படுது. சோ அது என்ன மாதிரியான தாக்குதல் என்னங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவங்க இன்னும் சொல்லப்போனா அநேகமா நாளைக்கு, நாளை மறுநாள் வந்து இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. ஈரான் வந்து
நோட்டேம்ங்கிற அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈரானுக்குள்ள பறக்கக்கூடிய பைலட்டுகளுக்கான எச்சரிக்கை. ஸோ இங்க வந்து அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்க போது, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பகுதியில பைலட்ஸ் வந்து கவனமா போகணும், இல்லைன்னா வந்து பறக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை வந்து அவங்க இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் 2 நாட்களுக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல விவரம் தெரிந்த முன்னாள் அம்பாசிடர், பிரிட்டனோட முன்னாள் அம்பாசிடர் அலைஸ்டர் க்ரூப் பேசும்போது அவர் சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு சில விஷயங்களை. ஸோ அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் அதற்கு தேவையான வெப்பன் சிஸ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஏன்னா நீங்க வெளியில வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு தாக்குதலுக்கு நீங்க வெப்பன்ஸை வந்து கொண்டு வந்து வெளியில வச்சிருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாமே வந்து பெரிய பெரிய மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல வந்து இருக்கும். அது ஸ்டோரேஜ்ங்கிறது இப்ப நம்ம சொல்ற மாதிரி பொருளை கொண்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்துட்டு அப்படியே எடுத்துட்டு வர்றது கிடையாது. இதெல்லாம் வந்து செக்யூர்டு, ஹைலி செக்யூர்டு அண்டர் கிரவுண்ட்ல வந்து டீப்பான அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஸ்டோரேஜஸ்ல தான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா தாக்குதல் நடத்தும் போது சேதமடையாம இருக்கிறதுக்காக. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வந்து அதை கொண்டு வரணும். அது கொண்டு வர்றது, ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க சேட்டலைட்ஸ் பறந்துகிட்டே இருக்கு. ரெகானசன்ஸ் சேட்டலைட்ஸ், இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்ஸ் வந்து அதுவும் குறிப்பா அமெரிக்காவினுடைய சேட்டலைட்ஸ் உலகம் முழுக்க வந்து பறந்துகிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க மறைச்சிட்டு தான் நீங்க வந்து உங்களுடைய வெப்பன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணணும். போன முறை பண்ண மாதிரி இந்த முறை பண்ண முடியாது. ஏன்னா போன முறை நடந்த தாக்குதல்ங்கிறது ஒரு ஒரு டிட்டரன்ஸுக்காக எதிரிக்கு வந்து தகவலை சொல்லிட்டு என்னால உன்னை தாக்க முடியுங்கிறத ஒரு டோக்கன் தாக்குதலா தான் நடத்துனாங்க. என்னால உன்னை தாக்க முடியும், உன்னால தடுக்க முடியாது, ஸோ அதனால கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கறத சொல்றதுதான் போன தாக்குதலினுடைய மையம். ஆனா இந்த முறைங்கிறது ஆக்சுவலான தாக்குதல் வந்து பண்ண போறாங்க. எதிரிக்கு வந்து பெயின்ஃபுல்லான அட்டாக் வந்து பண்ணுங்கிறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் வந்து பெயின்ஃபுல்லான அட்டாக் பண்ணியிருக்கான், பல ரெட் லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ அதனால வந்து அவனுக்கு பெயின்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த வெப்பன்ஸை பயன்படுத்த போறீங்க, எதை வந்து முதல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க வடிவமைச்சிருக்கீங்க, எப்படி வந்து நீங்க தாக்குதல் நடத்த போறீங்க, எந்த நேரத்துல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க வந்து வெளிப்படையா பேச முடியாது. ஆனாலுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பழக்க வழக்கத்தின் அடிப்படையில ஒரு நாட்டை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து தாக்குதல் நடத்த போறாங்கிறத சொல்ற விதமா ஹங்கேரியன் ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட ஈரான் தரப்புல இருந்து தகவலை வந்து சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறது உறுதி அப்படின்ட்டு. அப்போ அதை வந்து அவர் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்ணி இருக்கிறாரு. அதை வந்து அவங்களுடைய பத்திரிகைகள்ல அந்த செய்தி வந்துருச்சு, ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறது உறுதியாயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ எதிரி வந்து இத எப்படி வந்து இத பிளான் பண்ண போறான் என்னங்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்த்துதான் வந்து இந்த டிசிஷனுக்கு வராங்க. இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நியூஸ்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, நேத்திக்கு அவரு சைனாவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சர்கை லெவ்ரோ சர்கை ரஷ்யா சைகோ ரஷ்யாவோட ரஷ்யாவுடைய முன்னாள் ராணுவ அமைச்சர் சர்கே சைகு வந்து வந்திருந்ததுங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வா கருதப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நடந்த மாற்றங்கள், அதற்கு முன்னாடி பல கார்கோ ஃபிளைட்ஸ் இதுல இருந்து ரஷ்யால இருந்து தொடர்ந்து கடந்த ஒரு வாரமா வந்து ரஷ்யால இருந்து ஈரானுக்கு வந்து இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யாவுடைய அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு புட்டின் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, ஈரான் வந்து சிவிலியன் பகுதிகளில் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படிங்கிறத
நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கிளியரா தெரியுது. அவங்க வந்து மிக முக்கியமான டார்கெட்ஸை வந்து தாக்குதல் நடத்த போறாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ல இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இது இருக்கிற அந்த மொமெண்டம் வந்து மாறிடக்கூடாது. ஈரானும் வந்து ஒரு சிவிலியன் டார்கெட்ஸ்ல தாக்குதல் நடத்திடுச்சுன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த சிம்பத்தி, உலகம் முழுக்க இருக்கிற அந்த சிம்பத்திங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல இது மோசமானதா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். அப்போ ப்ரொபகேண்டா நெட்வொர்க் வச்சிருக்கிற அவங்களுக்கு அது சாதகமா போகும். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சு அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில முக்கியமான தகவல்கள் அலைஸ்டர் குரூப் சொன்னதுல வந்து மிக முக்கியமான சில தகவல்கள் என்னன்னா, இந்த ரஷ்யாவுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அது வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு வந்து ஜாமிங் பண்ணக்கூடியது எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ அதனால ஏவுகணைகள் வந்ததுன்னா அதை ஜாம் பண்றதுக்காக, நெட்வொர்க் ஜாம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அட்வான்ஸ் தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டது. அது வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் விடுறது அப்படிங்கிறத அவரு அலெஸ்டர் குரூக் வந்து சொல்றாரு. அந்த 5000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து எதற்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மட்டும் இல்ல, இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்டா, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா, இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ராணுவ தளங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலா அமெரிக்க, பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து சைப்ரஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு, அப்ப சைப்ரஸையும் வந்து ஜாமிங் பண்றதுக்கான முயற்சியா தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல இவங்களுடைய இஸ்கண்டர் மிசைல் வந்து கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஸோ அதனால ரஷ்யாவுடைய அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்க கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ரஷ்யா தோல் கொடுத்து நிக்கிறதா சொல்றாங்க. முழுக்க முழுக்க இந்த போர்ல வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆக போறதாவும் கிளியரா வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப இதுல சைகோடைய விசிட் மிக முக்கியமான விஷயத்தா இது ஏன் கருதப்பட்டுச்சுன்னாக்க, சில தேவைகள் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரஹென்சிவ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய இறுதி வடிவம் வந்து இன்னும் சைன் செய்யப்படாம இருந்தது. ஏன்னா அவரு ரைசி வந்து விமான விபத்துல இறந்ததுனால பிரசிடென்ட் இல்லாம வந்து அது கம்ப்ளீட் ஆகாம இருந்தது அந்த அக்ரிமெண்ட். இப்போ பெசஸ்கியான் வந்து இப்போ அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடனடியா வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக தான் வந்து செய்கு வந்து அங்க வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த அலெஸ்டர் குரூக்கு சொல்றாரு, மேபி ஏதாவது இன்டெலிஜென்ஸ் இன்புட் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஷேர் பண்றதுக்காக, நேர்ல ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய நம்மளுடைய அனுமானம்ங்கிறது இல்ல நம்மளுடைய இதை பத்தின கருத்துங்கிறது முழுமையான பின்னணியோட தான் வந்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு துறைங்கிறது ஈரான் கூட வந்து இணைந்து செயல்படுதுங்கிறத நம்மளால கிளியரா சொல்ல முடியுது. அவங்க எல்லா தயாரிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணிட்டு தான் தாக்குதலையே ஆரம்பிக்க போறாங்க. அதற்காக தான் இந்த கால அவகாசம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், சமீபத்துல வந்த தகவல் என்னன்னாக்க, ஹசன் நஸ்ரல்லா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து அவரு அந்த ஃபாத் சுக்கருங்கிற அந்த கமாண்டர் இறந்து போனது, அவருடைய மூத்த கமாண்டர் வந்து இறந்து போனதை பத்தி அதோடைய நினைவா வந்து ஒரு பேச்சு வந்து நடந்துகிட்டு இருக்கு. லெபனான்ல பெய்ரூட்ல வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமகாலத்துல வந்து இந்த இஸ்ரேலுடைய விமானங்கள் வந்து குறைந்த உயரத்துல வந்து பறந்து சவுண்டு எழுப்பிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கங்கிறது அவர் அது கலோக்கியலா சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவங்க அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்கிறத கிளியரா தெரியப்படுத்துது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆனா இப்ப வந்திருக்கிற தகவல், சிரியால இருந்து கிளம்பின ரஷ்யாவுடைய பிளைட்டு பெய்ரூட்ல தரையிறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இது பெய்ரூட்டுக்கு இப்ப வந்திருக்குதுன்னா கண்டிப்பா வந்து ஆயுத உதவிக்காக வந்திருக்குங்கிறத தெளிவா நம்மளால உணர முடியுது. பல பிளைட்டுகள் டெஹ்ரானுக்கு வந்திருக்குது ரஷ்யால இருந்து. இப்போ சிரியால இருந்து ரஷ்யாவுடைய பிளைட்டு பெய்ரூட்டுக்கு வந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் மாற்றத்திற்கான போராதான் வந்து இது நடக்குது. அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகுறாங்க. ஏற்கனவே ரஷ்யா வந்து இதை அறிவிச்சிருந்ததுதான்.
நீங்க எப்படி வந்து ஒரு ப்ராக்ஸி வார வந்து உருவாக்கி எங்களுடைய எதிரிக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து எங்களை தாக்குதலுக்கு அனுப்புறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த நடவடிக்கையில ஈடுபடுவோங்கிறத அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாரு. அதனுடைய செயல்பாட்டு வடிவம் வந்து இன்னைக்கு இந்த போர்ல வந்து நடக்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதுல பல பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. நார்த் கொரியா வந்து இவங்களுக்கு ம், ஈரான் மீது தாக்குதல் நடந்ததுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க இருப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஈரானுக்கு கொடுக்கறதா வந்து அவங்க ஓஐசி மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்னைக்குதான் வந்திருக்கு. இப்போ பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு மிசைல் கொடுக்க போகுதுன்னா தோழா கண்டிப்பா அணு ஆயுத இல்ல அங்கதான் இடிக்குது. பாகிஸ்தான் சொல்லும் போதுதான் இடிக்குது. காரணம் ஏன்னா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கேட்டிருக்கிற தோழர்களுக்கும் தெரியும். பாகிஸ்தானை ரன் பண்றதே சிஐஏ தான். எப்படி அதை ஒத்துக்குவாங்க? அந்த ஏன்னா வந்து கண்கூட நம்ம பார்த்தோம். இஸ்ரேலுக்கு உதவி அனுப்பிச்சாங்க அவங்க. ஒரு பக்கம் வந்து பாலஸ்தீனுக்கு அனுப்பிச்சுட்டு இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி ஒரு பேக்கேஜ் வந்து 3-4 பேக்கேஜ் கிளம்பி போச்சு பாகிஸ்தான்ல இருந்து. இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கிறப்போ பாகிஸ்தான் வந்து ஓஐசி மீட்டிங்ல சொல்லி இருக்குன்றத நீங்க சொன்ன மாதிரி நானும் படிச்சேன். எனக்கு சுத்தமா நம்பிக்கையே வரல அவங்க மேல. அவங்க எப்படி அதை பண்ணுவாங்க நம்ம நம்ப முடியும்? ஆஹ் இல்ல இப்ப நீங்க சொல்றது ஓகே தான். பாகிஸ்தானை நம்ப முடியாது, டர்க்கியை நம்ப முடியாது, எஜிப்தை நம்ப முடியாது. ஆனா வந்து இத நீங்க நீங்க ஒரு ஒரு அரசாங்கத்தை வந்து சிஐஏ கட்டுப்படுத்துது அப்படின்னாக்க, நீங்க நம்ம சொல்ற மாதிரி அது நேரடியா உட்கார்ந்துகிட்டு சிஐஏ வந்து இத பண்ணு, அதை பண்ணு, இத பண்ணாத அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு 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 அரசு தலைவர் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அவருடைய நடவடிக்கைகள் வந்து அவங்களுக்கு எதிராக போகுது, அவர் வந்து அவங்கள மதிக்கல அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அவங்கள தூக்குறதுங்கிறது ஆஹ், அமெரிக்கா வந்து தொடர்ந்து கவர்ட் ஆபரேஷன் மூலமா வந்து பண்ணும். ஆனா தூக்கிட்டு புதுசா ஒரு அரசாங்கத்தை இன்ஸ்டால் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வந்து அதுதான் வந்து அது மாதிரி தான் வந்து உருவாகுமானாக்க நீங்க சொல்ற மாதிரி 100% வந்து ஒரு பப்பட்ட அரசாங்கமா பெரிய நாடுகள், அதுவும் அணு ஆயுத நாடுகள் வந்து 100% பப்பட்ட அரசாங்கமா இயங்க முடியாது. அவங்களுக்குன்னு சில லோக்கல் இது இருக்கு, அவங்களுடைய டிமாண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய லோக்கல் கான்ஸ்டியூன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய நலன் இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு செக்ஷன் வந்து அமெரிக்க ஆதரவு சக்திகளா வந்து இயங்கிட்டு இருப்பாங்க, பாலிசி மேக்கிங்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி சில முடிவுகள் வந்து எடுக்கப்படும். ஏன்னா இப்ப இந்த மாதிரியான போர் நிலைப்பாட்டுல இன்னைக்கு பல நாடுகள் அமெரிக்க ஆதரவு அணியில இருந்த நாடுகள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து மாத்தி இருக்கிறாங்க, அவங்களுடைய அலைன்ஸ் ஸ்டாண்டை வந்து மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நீங்க நம்ம சொல்ற மாதிரி இந்த இந்த பப்பட்ட அரசாங்கம்னாக்க கம்ப்ளீட்டா வந்து அமெரிக்கா சொல்ற எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க அந்த அர்த்தத்துல வந்து பார்க்கவும் கூடாது. ஏன்னா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ங்கிறது அந்த மாதிரியானது கிடையாது. அதுல சில எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப குறிப்பா ஐரோப்பிய லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளீட் பப்பட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பேக்யார்டா இருக்கு. அங்க கம்ப்ளீட்டா வந்து கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருக்கிறாங்க. கம்ப்ளீட் வலதுசாரிகளை வந்து அவங்களே வந்து பிரீட் பண்ணி உருவாக்கி கொண்டு வராங்க. அவங்களுடைய நிறுவனங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. அதன் மூலம் பிரைப் பண்ணி அவங்கள கொண்டு வராங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான் மாதிரியான ஒரு பெரிய நாடு, இல்ல துருக்கி மாதிரியான ஒரு பெரிய நாடு, இல்ல எகிப்து மாதிரியான பெரிய நாட்டுல உதவிகள் பண்ணலாம். ஓரளவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமே தவிர கம் கம்பல்சரி வந்து பப்பட்டு மாதிரி உங்களால வந்து இயக்க முடியாது. இப்ப அதுதான் வந்து சவுதி அரேபியாவுக்கும், இப்ப சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவினுடைய பப்பட்டுன்னு நம்ம சொல்றோம்னாலும் அதனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. இப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த போர்ல நேரடியா அதனால உதவி பண்ண முடியாம நிக்குது. இப்போ உதவி பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு ஏன் வந்து பெட்ரோ டாலர் டீலை வந்து ரினியூ பண்ணாம இருக்கு? ஏன்னா அமெரிக்காவுடைய கம்ப்ளீட் பப்பட்டுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கம்ப்ளீட் பப்பட்டா இருந்தாலும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அமெரிக்கா வந்து அப்படி வந்து சர்வதேச பாலிடிக்ஸ்ங்கிறது இல்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பிளைண்டா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியாது தோழர். அது வந்து நிறைய கிரே பார்ட் இருக்கு, பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இருந்துகிட்டு தான் வந்து அது வந்து இயங்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்மளுடைய நார்மல் லைஃப்ல நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இயங்காது. ஸோ அப்ப அந்த இடத்துல இருந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது. இது வந்து
நல்ல கிரெடிபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் அந்த இன்புட் வந்திருக்குது. இது என்னன்னா அவங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க வெளிப்படையாவே அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா துருக்கி வந்து அணு ஆயுதம் கொடுக்கறதுக்கான அதாவது விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை வந்து துருக்கிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த 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 ஒட்டுமொத்த ஜியோபொலிட்டிக்கல் மாற்றங்கள்ங்கிறது இன்னைக்கு என்ன சொல்ல போனா பாகிஸ்தான்ங்கிறது அதாவது இம்ரான்கான் பீரியட்ல அது வந்து டுவார்ஸ் சைனா டுவார்ஸ் ரஷ்யா கூட வந்து அது அலைனாக ஆரம்பிச்சுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த நாடுங்கிறது அமெரிக்காவுடைய ஆதரவு சக்தியா தான் இருந்துச்சு. அமெரிக்கா தான் அந்த நாட்டை வந்து மிலிட்டரி ரீதியான உதவிகள் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு எய்டு வந்து அங்கதான் கொடுத்தாங்க. அது எதற்காக கொடுத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொடுத்தாங்க. அங்க இருக்கிற அதாவது தீவிரவாத சக்திகளை வந்து உருவாக்குறதுக்காக கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த அந்த முரண்பாட்டை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுச்சு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கம்ப்ளீட்டா வந்து இம்ரான்கான் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான்ல வந்து பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டல அமெரிக்கா. தொடர்ந்து வந்து தங்களுடைய உதவிகளை வழங்கல. ஏன்னா அவங்களுக்கு தாலிபானை விட்டு வெளியேறணும், அதாவது ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்பல பாகிஸ்தானுக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே அவங்க IMFல பெரிய அளவுக்கு கடன் வாங்கிட்டதுனால அந்த நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு தீவிரவாத தாக்குதல் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட நெருக்கடிக்குள்ள சிக்கினதுனால பொருளாதார சிக்கல்ல வந்து மாட்டிக்கிச்சு. அப்ப இம்ரான்கான் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல வந்து கவனம் செலுத்த வேண்டிய நேரத்துல அவர் அமெரிக்கா கூட வந்து போனாக்க எந்த உதவியும் கிடைக்காது அப்படிங்கிற இடத்துலதான் அவர் வந்து இந்த அணியை நாடுனாரு. அப்பதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து சைனா பெரிய அளவுக்கு முன்னெடுத்து போறதுனால பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்குள்ள போனாங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல பெரிய அளவுக்கு சைனா வந்து அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுது. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு நகரங்களை உருவாக்குறது, கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ல தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த அணி கூட வந்து சேர ஆரம்பிச்சுது. அப்பதான் இந்தியா வந்து மேற்குலக அணிகள் கூட வந்து சேர ஆரம்பிச்சுது. இப்ப இது இந்தியாவும் முழுசா மேற்குலக நாடுகள் கூட இணைஞ்சிருச்சான்னா இல்ல, ரெண்டு பக்கமும் அவங்க இதுல இருந்து என்ன லாபத்தை எடுக்க முடியும், அதுல இருந்து என்ன லாபத்தை எடுக்க முடியுங்கிற அந்த இடத்துலதான் இருக்கிறாங்களே தவிர டுவார்ட்ஸ் அதாவது மேற்குலக நாடுகளுடைய சார்புக்கு போறதுக்கான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதை நம்ம குறிப்பா நம்மளுடைய அந்த அம்மையாரை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம். அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது கம்ப்ளீட் வெஸ்டர்ன் ஆதரவு சக்தியா தான் வந்து அவங்க இயங்குறாங்க. அவங்க வந்து ஈவன் வந்து கிராஸ் ரூட் பிஜேபி ஆதரவாளர்களுக்கு சார்பா வந்து அவங்க இயங்கல. அவங்க வந்து இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ஸ்க்கு சார்பா வந்து இயங்குறாங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். ஸோ இப்படியான எலமெண்ட்ஸை வச்சுதான் வந்து இந்த இந்த அரசாங்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்றாங்களே தவிர நீங்க நம்ம பாக்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டான விஷயம் கிடையாது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துலதான் இவங்க வந்து இந்த உதவிகள் வந்து பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் வந்து இது எதுக்காக சொன்னேன்னா இப்போ இந்த மாதிரியான பல்வேறு வகையான ஆதரவு சக்திகளுடைய உதவிங்கிறது ஈரானுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் இன்னும் இதுல நான் இன்னும் ஒரு குறிப்பான விஷயத்த சொல்றேன். அன்வர் அதாவது புதுசா மலேசியால வந்த அன்வர் வந்து இதுக்கு முன்னாடி அவரு அந்த அந்த பொறுப்புக்கு வரும்போது, அதாவது பிரதமர் பொறுப்புக்கு வரும்போது எனக்குமே அவர் மீது சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து IMFல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் உடைய இதுல வந்து முக்கியமான நபரா வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. இன்னும் பல சர்வதேச அமெரிக்க சார்புடைய நிறுவனங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல இன்டலெக்சுவல், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவர் வந்து மகதீர் முகமதை வந்து வெளியேற்றிட்டு இவர் வந்து திரும்ப போட்டியிட்டு இவர் வரும்போது எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடுகள்ங்கிறது கம்ப்ளீட்டா வேறையாயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் பிரிக்ஸ்குள்ள போறதுக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் போறதுக்கான வாய்ப்பும் வந்து மலேசியாவுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. பல விஷயங்களை வந்து அவரு சர்வதேச அளவுல வந்து அமெரிக்க சார்பு இல்லாம மற்ற நாடுகள் கூட உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. ஸோ இப்ப இந்த ரெண்டு மியூச்சுவல் இது இருக்கு.
இப்ப இவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அதன் மூலமா தான் வந்து நம்ம அவங்க யாருக்கு சார்பானவர்கள், யாருடைய எஜெண்டாவை வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர, அத ஜஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா எந்த விஷயத்தையுமே வந்து பார்க்க முடியாது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்கறதுனுடைய விளைவு தான் நம்ம வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறோம். அதுதான் வந்து இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி உருவாகிறதுக்கான அடிப்படையா இருக்கு. அதுதான் வந்து நம்ம முழுமையா வந்து நம்மளுடைய எதிரிகளை வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததுக்கான காரணமா இருக்கு. நம்மளுடைய ஈவன் வந்து நம்மளுடைய ஆதரவு சக்திகளை கூட வந்து இழக்கிறதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது நமக்கு அது சரியா புரிஞ்சுக்காம இந்த இந்த கிரே பார்ட்டை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறதும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து குளோபல் சுச்சுவேஷன்ங்கிறது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்கள்ங்கிறது நடந்துகிட்டு வருது. இப்போ இதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த போர் வந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கொண்டு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏர்மேன் வந்து ஃப்ளை பண்ண வேண்டான்ட்டு. ஸோ அதனால அநேகமா இன்றோ இல்ல நாளையோ நாளை மறுநாளோ இந்த தாக்குதல் வந்து ஆரம்பிக்குது. இந்த தாக்குதல் ஆரம்பிச்சதுன்னா முழுமையா ரஷ்யா வந்து கூட நிக்குதுங்கிறத ரஷ்ய தரப்புல இருந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்கிறது தான் கிளியரா தெரியுது. ஏன்னா ஏற்கனவே லாவ்ரோவ் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு போர் வந்து விரிவாக்கம் அடைஞ்சு ரீஜனல் போரா போச்சுன்னா நாங்க வந்து அப்சர்வரா இருக்க மாட்டோங்கிறத அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாரு. அது குறிப்பா வந்து அவர் எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாரு. அது சிரியால என்ன நடக்குது நீங்க பாக்குறீங்க, அந்த எக்ஸாம்பிள் வந்து மீண்டும் நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத அவரு தெளிவாவே தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ இப்ப இது எல்லாமே என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, இந்த போர் வந்து உறுதியா நடக்குது. இப்ப நாளைக்கு வந்து நாளைக்கோ நாளை மறுநாளோ என்னைக்கு ஆரம்பிக்குதோ அது நமக்கு தெரியல. ஆனா ஆரம்பிக்கும் போது இது மிகப்பெரிய அளவுக்கான போரா வந்து விரிவடைகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. எல்லா தயாரிப்பு பணிகள்லயும் எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்போ நம்ம நேத்து போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேல் நெத்தன்யாகு அரசாங்கம்ங்கிறது இதற்கான எதிர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறதுக்கான பணியில ஈடுபடும் போது அவங்க என்னென்னலாம் வந்து அவங்களுடைய பிளான்ல வந்து வச்சிருக்கிறாங்கிறது நம்மளால இன்னும் கிளியரா சொல்ல முடியல. ஒருவேளை வந்து ஈரான் நாளைக்கு தாக்குதல் நடத்த போகுதுன்னா இன்னைக்கே வந்து இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய பத்திரிகைகள் லீக் பண்றாங்க. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை வந்து இவங்க ப்ரீஎம்டிவா வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அகைன் இந்த கேம் வந்து ரொம்ப மோசமா வேற மாதிரியான ஒரு தளத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஐ திங்க் வந்து இது எல்லாத்தையுமே புரிஞ்சதுனாலதான் ரஷ்யாவினுடைய தலையீடுங்கிறதும் ரஷ்யாவினுடைய அட்வர்சரிங்கிறதும் இங்க பெருமளவுக்கு வந்து பிளே அவுட் ஆகுது. அதுக்கு தான் வந்து செய்கு வந்திருக்கிறாரு. அதற்காக தான் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நடந்திருக்கிறது தெளிவா காட்டுது இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போரா விரிவடையறதை தவிர வேற வழி இல்லை. இப்ப அதே போல போன முறை பேசும்போது நம்ம இந்த பொருளாதார அதாவது இந்த இது உருவானதுக்கான அடிப்படை காரணமா வந்து இது மாதிரியான ஒரு போர் உருவாகிறது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் அதனாலதான் விழுது அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். அது வந்து ஒரு எலமெண்டா இருக்கு. ஆனா இன்னொரு எலமெண்ட் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவே இது ஒரு மிகப்பெரிய பபிள் எக்கனாமியா தான் இவ்வளவு காலம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இந்த பபிள் வந்து தாக்கு பிடிக்காது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இன்னைக்கு போரும் வந்து சேர்ந்து வரும்போது ஃபெடரல் ரிசர்வோடைய அதாவது ஃபெடரல் ரிசர்வோடைய அமெரிக்காவினுடைய இந்த இந்த காலாண்டுக்கான அந்த ரிப்போர்ட் வரும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு அடுத்த குவார்டர்ல வந்து அது 50% மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 50% வேலை இழப்புகள், வேலை வாய்ப்பு இல்லாம வந்து போகுது அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய அளவுக்கு உலக பொருளாதாரத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதுக்கு கவுண்டரா வந்து அவங்க என்ன ஜப்பானுடைய சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்க 0 இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து வச்சிருந்தாங்க எண்ணெய் ஜப்பான் எண்ணெய். ஸோ அந்த எண்ணோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0.25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 0.25% வந்து இன்க்ரீஸ் பண்ணதும் அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வ் வந்து இவ்வளவு காலம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஜப்பானீஸ் பேங்க்ல இருந்து கடனை வாங்கி அமெரிக்கன் டாலரை வந்து வாங்குறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து இந்த மார்ஜினை வந்து பார்க்கறதுக்காக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனா இப்போ ஜப்பானீஸ் பேங்க் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே புல் அவுட் பண்றாங்க. பெரிய அளவுக்கு லோன் வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து பே பேக் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஸோ இப்படி பல்வேறு வகையில இவ்வளவு காலம் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இந்த பபுள் ஃபினான்சியல் எக்கனாமிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு வந்திருக்கு. அதுலதான் இப்ப இந்த கூடவே வந்து இந்த வெஸ்டர்ன் பவருடைய ஆதிக்கம்ங்கிறது கேள்விக்கு வர்றதாகவும் தெரியுது. இப்ப இந்த இதெல்லாம் சேரும் போது இந்த இந்த எஃபெக்ட் வந்து குளோபல் எக்கனாமிக்ல வந்து ஏற்படுத்துது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூஸ் எல்லாம் வந்து அடி விழுந்திருக்கு. நேத்திலிருந்து தொடங்கி வரிசையா விழுந்துகிட்டே போகுது. அடுத்து ரெசெஷன் இது வந்து ஸ்டார்ட்ங்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த ரெசெஷன் வந்து இது கம்ப்ளீட் ரெசெஷன்ல போகுங்கிறாங்க அமெரிக்கன் எக்கனாமி. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ் கூடவே வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் உலகம் முழுக்க வந்து உருவாக்குறது, இது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. ஒரு மோசமான காம்போ, இன்னும் சொல்ல போனா ஒரு மோசமான காம்போ. இந்த மாதிரியான காம்போ உருவானுச்சுன்னா உலகம் வந்து சரியான திசை வழியை நோக்கி பயணிக்காது. அதுதான் அதை நோக்கி தான் வந்து இன்னைக்கு உலகம் வந்து பயணிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மோசமான காலகட்டத்தை தான் வந்து நம்ம எதிர்கொள்றோங்கிறத தெளிவுபடுத்து. இப்போ இதுல நான் வேற என்ன முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன்னா என்னன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம் தோழ. ஓகே ஓகே தோழர். சரி, நானு ஏன் இந்த பாகிஸ்தான்ல இடைமறிச்சேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப இது வந்துகிட்டே இருக்கு. அதாவது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒண்ணா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லாம் உள்ள வரும், சவுதிலாம் உள்ள வரும். ஆனா அவங்க வந்து ஆக்ஷன் வரும்போது அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. அந்த சந்தேகம் இருக்க போதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். பட் அதுல இருந்து நீங்க சேர்த்து அன்வர் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வந்து நீங்களும் நம்மளுமே பேசியிருப்போம். மகதீரை வந்து அந்த ஏன் 3ஆம் உலகப் போர் வந்து அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்ற ஒரு டைட்டில் அதை பேசியிருப்போம். அப்ப பேசினப்பே நீங்க சொல்லியிருந்தீங்க மகதீரை அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு ஐஎம்எஃப்ல இருந்த இவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவரே வந்து ஒரு ஜெர்மன் நினைக்கிறேன், ஜெர்மன்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டுல போய் பேசும்போது நேரடியாவே நாங்க ஹமாஸ் ஆதரிக்கிறோம், ஹமாஸ் நீங்க தீவிரவாதிகள்னு சொல்றதை நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க நேரடியாவே பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அதையும் நம்ம இங்க குறிப்பிட்டு தான் ஆகணும். கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டா ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. நான் பர்சனலாவே தெளிவான ஒரு இதுக்கு வந்திருக்கேன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இதுல அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்தா இன்னும் ஒரு தகவல் நான் பார்த்தேன். என்னன்னா, புட்டின் நேரடியா கூப்பிட்டு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஈரான் தரப்புல அட்டாக் பண்ணுங்க, அது வந்து முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் உயிரிழப்பு இல்லாம பாத்துக்குங்க அப்படின்னு புட்டின் சொன்னதா சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம திங்கட்கிழமை எதிர்பார்த்தது, இல்ல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எதிர்பார்த்தது, அது அப்படியே தள்ளி தள்ளி இங்க வர்றதுக்கு காரணம் ரஷ்யா நீங்க சொன்ன மாதிரி நேரடியா வந்துட்டு இருங்க நாங்க உள்ள வர்றோம், நம்ம ஃபுல் ஃபிளட்ஜ்ல இது ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒண்ணு யோசிக்க வேண்டியது. ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க அந்த சிரியான்னு எடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, நீங்க ஒரு 4 அல்லது ஒரு 7 காலனிக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ஹெஸ்புல்லா உள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அந்த கோலன் ஹைட்ஸ் தான் விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு. அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்றது வந்து சிரியாவுக்கு உண்டான பகுதி. நீங்க அந்த இதுல ஒரு தடவை ஐ திங்க் அன்சருல்லா தரப்புல இருந்து யாராவது சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா எங்கே தாக்குதல் நடக்கும்னு உங்களுக்கு தெரியல அப்படி அவங்க சொன்னதா நான் எங்கேயோ படிச்சேன். நீங்க தான் சொன்னீங்களா எனக்கு தெரியல. அப்போ வந்து மேபி இவங்க கோலன் ஹைட்ஸ் பாயிண்ட் அவுட் இது குறி வச்சு ரஷ்யாவோட துணையோட சிறிய படைகளை வந்து நெருக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் ஹெஸ்புல்லா படைகளையும் நெருக்கி கொண்டு வந்து அந்த கோலன் ஹைட்ஸ் கையில எடுத்துட்டோம் முழுசா அப்படின்னா அதுவே நமக்கு வெற்றி, அதுக்கு அடுத்து உள்ள இறங்கலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான் இருக்குமோ எனக்கு தோணுது. அது தோணுது. ஆனா நம்ம அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு திங்கிங்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எதையுமே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா தாக்குதல் வந்து கடுமையான தாக்குதல் வந்து இருக்குங்கிறத எதிர்பார்க்கறாங்க. பல ரூமர்ஸ் வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஏதோ நார்தன் இஸ்ரேல்ல வந்து ஏதோ ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட் நடந்திருக்குமா என்னங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து இப்பதான் வருது. அது ஏதோ வந்து அலர்ட் வந்து வித்தியாசமான அலர்ட் வந்து வந்திருக்கிறதா சொல்லி செய்தி வருது. அதெல்லாம் வந்து எது நடந்தது என்னன்னு தெரியல. இன்னைக்கு மிக முக்கியமான தாக்குதல் வந்து ஒரு மிலிட்டரி சைட் மீது ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுல பல ட்ரோன்கள் வந்து
அவங்க அணிச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போகுது. அவங்க அலர்ட் சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஸோ அதனால இப்ப இந்த தாக்குதல் வந்து எந்த மாதிரியான தாக்குதல் இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஒரு விஷயத்த வந்து உறுதியா நான் அதாவது நான் பர்சனலி பாக்குறது என்னன்னா, தாக்குதல் அதாவது இப்ப இந்த தாக்குதல்ங்கிறது இஸ்மாயில் ஹெனியே உங்களுடைய ரெட் லைனை கிராஸ் பண்ணதற்கான பதிலடி தாக்குதல். ஆனா இந்த பதிலடி தாக்குதலை வந்து இஸ்ரேல் அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளணும், அதே நேரத்துல அதனுடைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய கவுண்டர் தாக்குதல்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நெத்தன்யாகு போரை விரிவாக்குறதுக்கு எந்த காலத்திலயும் தயங்கினது கிடையாது. போரை விரிவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதற்கான கிரீன் சிக்னல் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. ஸோ அதற்கப்புறம் தான் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதற்காக தான் வந்து அவங்க ஏற்கனவே கப்பல் படைகள் எல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் கொடுக்குறாங்க. அது உண்மை கிடையாது. அவங்க ஏற்கனவே தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களும் தயாரா தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சைட்ல இருந்தே பார்க்க முடியாது. அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இதுக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் வந்து உங்களை அட்டாக் பண்றான்னா அவன் அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு தான் வந்து அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். இப்போ நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா அதனுடைய எதிர் ஸ்ட்ராட்டஜி வந்து அவன் என்னவா வந்து வைக்க போறான், என்ன மாதிரியான தாக்குதல் வந்து அவன் ஆரம்பிக்க போறாங்கிறத அவன் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து போய் எதிரியை வந்து குறைச்சு மதிப்பிட்டு நீங்க தாக்குதல் நடத்த முடியாது. ஸோ ஐ திங்க் வந்து அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருடைய சிஸ்டம் வந்து இங்க இன்ஸ்டால் செய்யப்படுது. அப்போ இந்த தாக்குதலுக்கு அடுத்து இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் நடக்க போகுது உறுதியா. இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் நடக்குதுன்னா இப்ப திரும்ப ஈரானால தாக்குதல் நடத்தாம நிறுத்த முடியாது. அப்போ இந்த போர் வந்து விரிவடைகிறதுங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்ப இது வந்து போர் தான் தீர்வுங்கிறதும் உறுதியாயிடுச்சு. இப்ப இதை யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இவங்க தாக்குதலை நடத்தாம நிறுத்த முடியாது. இவங்க தாக்குதல் நடத்தினாக்க இஸ்ரேல் வந்து திருப்பி தாக்காம இருக்க போறது இல்ல. அப்ப திருப்பி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா இவங்க திரும்ப தாக்காம இருக்க போறது இல்ல. சோ இது கம்ப்ளீட் ஒரு போரா வந்து மாறுறதுக்கு தான் எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையா வந்து முடிவு பண்ணி இதனுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் எல்லாம் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா தயாரிப்பு பணிகளும் அதற்கு தகுந்த மாதிரி வந்து நடக்குது. அப்ப இது எந்த மாதிரியான தாக்குதல் நடத்த போறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியலனாலும் ஒரு வாயபிளான தாக்குதல் இல்ல ஒரு வாயபிளான ஒரு ஆப்ஷனு இல்ல ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ப்ரீஎம்டிவா வந்து எதிரியை வந்து நம்மளை தாக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தாக்குதல் நடத்தினா ஏன்னா இந்த போர் விரிவடைய போகுதுங்கிறது 100% உறுதியானது. இப்ப இது இந்த ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த போர் வந்து தாக்குதலுக்கு அப்புறம் விரிவடையும். அப்ப இந்த போர் தாக்குதலுக்கு அப்புறம் விரிவடையுதுன்னா அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்த போகுதுங்கிறதும் இந்த ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறவர்களுக்கு தெரியும். சோ அதனால இதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியா நம்மளுடைய கணிப்பு கெட்டின வரைக்கும் நமக்கு தெரியறது என்னன்னா அவங்களுடைய விமான தளங்களை தாக்குறது மட்டும்தான் இவங்கள ஓரளவுக்கு வந்து கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி கவுண்டர் அட்டாக்ல இருந்து இவங்களை காப்பாத்திக்க முடியும். சோ எதிரிய வந்து கைய காலை உடைக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட போர் பண்ணி தான் நீ வின் பண்ணா அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சரியான டார்கெட்டை வந்து தாக்குதல் நடத்தணும். சோ அவங்களுக்கு இருக்கிற சுப்பீரியாரிட்டி அதாவது இஸ்ரேலுக்கு இருக்கிற சுப்பீரியாரிட்டிங்கிறது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் தான். அப்ப அவங்க ஏர்ஃபோர்ஸ் மூலமா தான் வந்து 2000 பவுண்ட் பாம்பை வந்து உலகம் முழுக்க போடுறாங்க. அதாவது அரபுலக நாடுகள்ல குறிப்பா வந்து யமன்ல போட்டாங்க, லெபனான்ல போட்டாங்க, காசால போட்டாங்க, இப்போ வெஸ்ட் பேங்க்லயும் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பவருங்கிறது சிவிலியன் டார்கெட்ஸ்ல இந்த மாதிரியான பெரிய குண்டுகளை அமெரிக்கா கொடுக்குற குண்டுகளை போடுறது தான். இப்போ அமெரிக்கா கொடுக்குற குண்டுகளை போடுறதுக்கான மெயினான பவரா இருக்கிறது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் தான். இது F-15 F-35 போன்ற ஏர்ஃபோர்ஸ் பிளைட்டுகள் தான். நீங்க இந்த பிளைட்டுகள் வந்து கிளம்ப முடியாத அளவுக்கோ இல்ல லேண்ட் பண்ண முடியாத அளவுக்கோ அவங்களுடைய ஏர்ஃபீல்டை வந்து நீங்க அடிச்சு முதல்ல ப்ரீஎம்டிவா அடிச்சு காலி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்களுடைய ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்குங்கிறத உங்களால வந்து கண்டெயின் பண்ண முடியும்.
அவங்கள வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய கை காலை வந்து கட்ட முடியும். ஸோ இப்போ இதுதான் வந்து இங்க இருக்கிற சூழல். ஸோ அதனால வந்து நம்மளுடைய இதுல வந்து நம்ம யோசிக்கிறது என்னன்னா, அவங்களுடைய ஏர்ஃபீல்டு குறிப்பா வந்து அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான 2, 3 ஏர்ஃபீல்டு, அவங்களுடைய மிக முக்கியமான ஸ்டோரேஜஸ், மிலிட்டரி ஸ்டோரேஜஸ். ஸோ இதுல தாக்குதல் நடத்துறது தான் இந்த போரை வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா தான் இது வந்து சரியான ஸ்ட்ரைக்கா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இதுல வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கிறாங்க, என்ன மாதிரி வந்து அவங்க தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நடக்கும்போது தான் தெரியும். இதுல யாரு பலமா இருக்கிறாங்க, யாரு வந்து வீக்கா இருக்கிறாங்க, யாரு பக்கம் வந்து கை ஓங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியாது. இது வரைக்கும் இஸ்ரேல் நடத்திட்டு இருந்த போருங்கிறது வேற வகையான போர். அது வந்து ஒரு இனப்படுகொலை போர். அங்க எதிர்த்து அடிக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்ற பகுதியில குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மக்களுக்கு எதிரான போரா தான் இருந்தது. ஒரு ராணுவத்துக்கு எதிரான போருங்கிறது இனிமே ஆரம்பிக்க போற போர் தான். ஸோ இப்ப இந்த போர்ல வந்து யார் பலசாலிங்கிறது இப்ப இந்த போர்ல தான் வந்து நம்மளால உறுதிப்படுத்த முடியும். ஸோ அதனால வந்து எல்லா விதமான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு மேட் டாக்ங்கிறது தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து எந்த லெவலுக்கும் போவாங்கங்கிறது தெரியும். அமெரிக்காங்கிறது ஒரு மேட் டாக், உலகம் முழுக்க அதுதான் பண்ணுது அது. அதனால அது எல்லா எல்லைக்கும் போகும். ஏன்னா அதனுடைய ஒரு கிளைன் ஸ்டேட்டை வந்து விழுறதுக்கு அமெரிக்கா விடாது. இந்த பகுதியின் வந்து ரொம்ப மிக முக்கியமான பகுதி, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதி. அதனுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் இதுல முழுமையா தங்கி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல தன்னுடைய கிளைன் ஸ்டேட்டை ஒரு காலத்திலும் விட்டு கொடுக்காது. இப்படி விட்டு கொடுக்காத ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க 2 பேரும் இணைந்தாங்கன்னா, 2 பைத்தியங்களும் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது எதிரிக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால இவங்களும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதற்காக தான் நார்த் கொரியாவுடைய அறிவிப்பு வந்திருக்கு. நார்த் கொரியா வந்து வெளிப்படையா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நார்த் கொரியா எந்த வகையில உதவி பண்ண முடியும்னா ஒரே ஒரு வகை தான். நியூக்ளியர் அம்ப்ரெல்லா கவர் வந்து அவங்க கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ஒரு வேளை வந்து அதாவது அணு ஆயுத தாக்குதல் வந்து ஈரானுக்கு எதிரா இஸ்ரேல் வந்து பண்ணுது அப்படின்னா, நார்த் கொரியா வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, ஒருவேளை வந்து ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடந்ததுன்னா, உங்களுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதையே தான் ரஷ்யா சொல்லுது. நீங்க ஒருவேளை வந்து ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா, எங்களுடைய அணு ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது. அதையே தான் பாகிஸ்தானும் சொல்லுது. ஸோ இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான அந்த ஆப்ஷனை வந்து நீ சூஸ் பண்ணனா உன்னுடைய அழிவு அணு ஆயுதத்தினாலதான் முடியும் அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்றாங்க இஸ்ரேல்ங்கிற நாட்டுக்கு. சோ அதனால வந்து இதுல எதிரிகளினுடைய பலத்தை புரிஞ்சுதான் வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்படுது. சோ அதனால வந்து இத எப்படி தடுக்கணுங்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் இல்லாம ஆஹ் எதிரணிகள் இல்ல, 2 எதிரணிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதை எப்படி கவுண்டர் பண்றதுங்கிறதுல ரொம்ப தெளிவா வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் மாதிரி கிடையாது. இப்ப ஈராக் மீதான தாக்குதல் வந்து ஆரம்பிக்கும் போது ஈராக்குக்கு ஆதரவான நாடுகள் யாருமே கிடையாது. ஸோ அதனால வந்து அமெரிக்கா வச்சதுதான் சட்டங்கிற ஆஹ், ஒரு நாட்டாமையா அமெரிக்கா இருக்கும்போது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வந்துச்சப்போ யாருமே வந்து அதை காப்பாத்துறதுக்கு இல்லை. ஆனா இன்றைக்கு உலக சூழல் அப்படி இல்லை. ஈரானுடைய ரோல் முக்கியமானது உலகத்துல. ஈரானுடைய எனர்ஜி வந்து உலக நாடுகளுக்கு ரொம்ப அவசியமானது. ஈரானுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த பகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான பவர் ஈரான். அதுக்கு செல்வாக்கு இருக்கு இந்த பகுதியில. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யாரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற கள சூழல் வேற, அன்னைக்கு இருந்த கள சூழல் வேற. ஈராக்குக்கு நடந்த மாதிரி ஈரானுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே வந்து இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி தான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அதனால வந்து நம்ம எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா உம் ஆஹ் இது எந்த மாதிரியான வடிவம் பெறும். ஆனா இதுல உறுதியா வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லலாம். ஈரான் வந்து தாக்குதல் நடத்துனுச்சுன்னா பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தாம இருக்காது. அது மட்டும் உறுதியானது. ஸோ ஓகே. அதை மைண்ட்ல வச்சு தான் இப்போ ரஷ்யா உள்ள வந்திருக்கு. நான் இப்படி தான் ஃபீல் பண்றேன். இந்த இந்த 2 days வெயிட் அப்படின்றது வந்து தள்ளி போடுறது, 3 நாள் தள்ளி போடுறதுன்றது
ரஷ்யா தான் இதை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் ஈரானை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து கண்டிப்பா இவங்களுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியாம இருக்காது. அவங்க தாக்குனா நம்மளும் தாக்குவோம். நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை கொண்டு அடிப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்து ரஷ்யா வந்து அது சஃபஸ்டிகேட்டடா வேற என்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து அமெரிக்க தரப்புல இருந்து நிறைய ஒரு பெரிய டீம் வந்து இறங்கி இதுக்கான வேலை பார்க்குது. மிடில் ஈஸ்டுக்கான ஒரு கமாண்டர் அவங்களோட கண்ட்ரோல் அந்த சென்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் கப்பல்கள் கண்ட்ரோல் பண்ற கட்டளை தளபதி வர்றாரு அப்படின்னப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்த பக்கத்துல இருந்து ரஷ்யா தரப்புல இருந்து ஒருத்தர் அனுப்புனாங்க அப்படின்றப்பவே நமக்கு அது ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஸோ மேபி அதனாலதான் ஒரு நாள் 2 நாள் தள்ளி போகலாம். அந்த ஏன்னா எல்லா தரப்புகளும் இங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மை தாக்குதல் நடத்தலன்னு இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தோழா இன்னொன்னு இதுல இன்னொரு சொல்லுங்க. முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னன்னா இதுல வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருந்துச்சு, ரஷ்யா வந்து அறிவுரை கொடுத்ததுன்னுலாம் இல்ல. ம், இது ம். எல்லாமே கோஆர்டினேட்டடான எஃபோர்ட் தான். இது இல்ல எல்லாமே புரியுது. இல்ல நான் கோஆர்டினேட்டடான ஒன்று தான். அதனாலதான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள ஏன்னா அது குறைச்சு நம்ம எதற்காக மதிப்பிடல. எதற்காக நான் சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு செர்கேவ் சைகுவோடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கும் ஈரானுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈரான், ரஷ்யா, சைனா 3 நாடுகளும் ஒரே பேஜ்ல இருக்கிறாங்கங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். சைகோட மீட்டிங் முடிஞ்ச உடனே அதான் சொல்லியிருக்கிறாரு. ஈரானை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 நாடுகளும் தயாரா இருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ அப்ப அதெல்லாமே வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு பிளான் தான். எதிரணி எப்படி கோஆர்டினேட்டடான பிளானை வச்சு இந்த தாக்குதலை நடத்திட்டு ப்ரொவோக் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவங்க எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகுறாங்க. எல்லாருமா இணைந்து தான் வந்து இந்த காய் நகர்த்தல்களை முழுமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு இருந்தாங்க, இவங்க வந்து அதை தடுத்து வச்சிருக்கிறாங்கங்கிறது இல்ல. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து கோஆர்டினேட்டடான ஒரு நடவடிக்கையா தான் நடக்குது. இதுல இன்னும் சொல்ல போனா உலகத்துல பல நாடுகள் கோஆர்டினேட்டடா வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்கிறது தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல் கொடுப்பங்கிறது, நார்த் கொரியா வந்து நியூக்ளியர் கவர் கொண்டு அம்பர்லா கொடுப்பங்கிறது, இது எல்லாமே நான் சொன்னதனுடைய இந்த 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 செய்தியினுடைய பின்னணியில நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால வந்து இதுல அமெரிக்க அணிக்கும் மற்றவர்களுடைய யுரேஷியன் கான்டினென்டினுடைய பவர்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டையா தான் வந்து இது விரிவடைய போகுது. அதை தான் வந்து மையமா வச்சு இந்த சண்டை வந்து விரிவடையுது. ஓகே, ஓகே தோழர். இதுல இன்னும் ஒரு தகவல் இன்னைக்கு வந்துச்சு. பட் வந்து அத நான் உறுதியா சொல்லல. ஏன்னா டெலிகிராம்லயும் எழுதிட்டு அத அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன். என்னன்னா, ஒரு 2 மாசம் ஐ திங்க் ஜூன் மாசம் அல்லது வந்து மே மாசம் நெனைக்கிறேன். அ எமன் அன்சாருல்லா வந்து ஒரு 28 பேரோ இல்ல 15 பேரோ கைது பண்ணியிருந்துச்சு. யாரு அப்படின்னா, அவங்கலாம் வந்து இந்த இதுக்காக உளவு பார்த்தவங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்காக உளவு பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருந்துச்சு. அதனுடைய தொடக்கமா நடந்ததா இன்னைக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. என்னன்னா, நேற்று அல்லது நேற்று முன்தினம் இந்த 2 நாட்கள்ல வந்து எரித்ரியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவுல வந்து இவங்களுடைய இஸ்ரேல், அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் ஒரு சின்ன பேஸ் இருந்துச்சு. அந்த பேஸ வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. ட்ரோனு அப்புறம் இது மூலம் இது மூலம் ஏவுகணைகள் மூலம் அப்படின்னு. அந்த தகவல் இப்போ வரைக்கும் எனக்கு உறுதியா வரல. பட் அப்படின்னு ஒரு தகவல் உறுதியா வந்திருக்கா? இல்ல இன்னும் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கா அந்த தகவல்? இல்ல இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அது வந்து ஓகே, ரூமரா வந்து தாக்குதல் நடந்ததா வந்து ரூமர் வந்துகிட்டு இருக்கு எரித்ரியால. ஓகே. அது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு மொசாத் பேஸ் மேல வந்து தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. ஆனா அது அபிஷியலா நடந்திருந்ததுன்னா அன்சரல் அமைப்பு அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எதுவும் அறிக்கை வெளியிடல. சோ அதனால வந்து அதனுடைய உறுதித்தன்மைங்கிறது நம்மளால இப்ப சொல்ல ஆமா. முடியல. நானும் அதான் எதிர்பார்த்தேன். அவங்கள்ட்ட இருந்து அறிக்கை வரும் அப்டி எதிர்பார்த்தேன். நான் காலையில இருந்து ஒண்ணும் வரல. அதனால தான் அத பத்தி அப்டியே கொண்டு வச்சாச்சு. ஓகே பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு மீண்டும் நம்ம பேசுவோம். இந்த இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.